ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான்ஸ் உங்களுடன் நான் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு ரெசிபி வந்து நார்த்தங்காய் பச்சடி நாகர்கோவில் ஸ்டைலில் எப்படி பண்ணணும். நார்த்தங்காய், ரக்கட்ஸ் லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குதுங்களா? அதை ரீகால் பண்ணுங்க. இது நம்ம ஊர் காய். இந்த நார்த்தங்காய் வந்து என்ன யூஸ் அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிடணும். இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இது குவாலிட்டி அதுக்கு நிறைய இருக்குதுங்க. இது வந்து மார்னிங் சிக்னஸ், நாசியா, இதுக்கு வந்து ரொம்ப அது ஒரு மெடிசின் மாதிரி இயற்கையாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இது வந்து ரிச் இன் விட்டமின் சி அண்ட் ஃபைபர். இதனால் நம்மளுடைய டைஜஷன் நல்லா நடக்கும். நம்மளுடைய கட்ஸ் மைக்ரோபயோட்டாவை இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய மெடிசினல் குவாலிட்டி இருக்கக்கூடிய இந்த நார்த்தங்காவை அவ்வப்போது நம்ம கன்சியூம் பண்ணணும். இது வந்து துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்தது. இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடுத்தரமான ஒரு 3 நார்த்தங்காய் எடுத்துருக்குறேங்க. இந்த நார்த்தங்காய்க்கு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். நார்த்தங்காவை இது மாதிரி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அது திக்கான ஸ்கின்னாக இருக்கும். கட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சிலெலாம் அரைக்கக்கூடாது, பொடியாக இது மாதிரி 4 நாளாக அரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு செட் அசைடாக பண்ணி வச்சுக்கணும். ஒரு 6 to 7 பச்சை மிளகாய் எடுத்து அதை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன வாணலியில் கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து வெந்தயமும் ஜீரகமும் தனியாக வச்சுக்கணும். இது வந்து லேசாக அது இப்போ இந்த பட்டு பட்டுன்னு வரும். அடுத்தது நல்லெண்ணெய் எடுத்துக்கணுங்க. வாணலியில் எடுத்து அதில் ஒரு 6 காஞ்ச மிளகாயை போடணும். அடுத்தது வந்து காஞ்ச மிளகாயை லேசாக அது பண்ணோன்னா கடுகு போடணுங்க. கடுகு போட்டுட்டு கடுகு வந்து படப்படன்னு வெடிக்கும். வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த நம்ம வெட்டி வச்ச நார்த்தங்காவை மட்டும் எடுத்து இதில் போட்டு வதக்கணுங்க. இது பச்சை கலராக இருக்கும் அந்த நார்த்தங்காய். இப்போ பாருங்கள், அது நமக்கு வந்து வெட்டி வச்சுருக்கிறத அதில் போடும்போது அது பச்சை கலராக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நல்லா வதக்கி விடணும். அதை நம்ம கரண்டி வச்சு வதக்க அது வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி, இது வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். படப்படன்னு செஞ்சால் அந்த ருசி கிடைக்காதுங்க. அதனால் பொறுமையாக செய்யணும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு வரும்போது அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் வதங்கின உடனே தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு நல்லா சொலட்டி விடணும். ஏன்னா அந்த கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிக்கணும். அதோட பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணுங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், மூடியை போட்டு மூடி வச்சிட்ட பிறகு மூடிட்டோங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வேக விடணுங்க. இது வந்து நம்ம அவசரப்பட்டு 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்துலலாம் எடுக்கக்கூடாது. அது ஒரு மினிமம் 10 to 12 minutes நம்ம வேக கொடுக்கணும். ஏன்னா அந்த தின்னு ஸ்கின் வந்து திக்காக இருக்குது பார்த்தீங்களா? அது நல்லா வேகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகணுங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு தான் நம்ம வந்து திருப்பி வந்து அடுத்த ப்ரொசீஜருக்கு போகணும். இந்த சமயத்தில் நீங்கள் வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1க்கு 1.5 அந்த ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து அதில் மூடியை திறந்து அது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அந்த மிளகாவையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. இது கிளறி இது வந்து இப்போ நல்லா திருப்பி கிளறி அது போட்டுட்டு அதை பாருங்கள் அப்படியே நம்ம கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அதில் போடணும். நான் இதில் வந்து மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் வந்து 4.5 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மஞ்சத்தூள் நம்ம அளவுக்கு ஏற்றாப்பில் போட்டிருக்கேன். இதை போட்டு திருப்பியும் நான் அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், கிளறிட்டு நான் வந்து வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து அடுத்தது போட்டு அதையும் சேர்த்து கிளறுவேங்க. கிளறிட்டு அதை நம்ம கையிலே கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி கொடுக்கணும். ஏன்னா எந்த கட்டி லம்ஸ் எதுவும் இல்லாமல் அது சுத்தமாக எல்லா நார்த்தங்காவுடைய எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணி அது பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதிக்குங்க. இதை கொதிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து பாருங்கள் அந்த வெந்தயம் ஜீரம் போட்டு கிளறிட்டு நம்ம வந்து
அதை நல்லா கலந்து பொறுமையாக கலந்து விட்டுட்டு அதை திருப்பியும் மூடி கொஞ்சம் நேரம் திருப்பி வேக விடணுங்க. ஏன்னா இந்த மசால் வந்து அந்த காயில் ஏறக்கூடிய நேரம் இந்த நேரம் வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக கொஞ்சம் கிளறி எடுத்து கொடுக்கணும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். அந்த காய் வெந்த காயில் அந்த காரம் அதெல்லாம் வந்து இப்போ தான் ஏறக்கூடிய நேரங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணுங்க. இது நல்லா கொதித்து இப்படி வருது பாருங்கள். மேலே வந்து அந்த ஒரு மாதிரி க்ரீமியாக தெரியும் பாருங்கள். இப்படி தெரியும் போது நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணுங்க. இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா இதில் வந்து இது துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் உள்ளது. அதில் அந்த இனிப்பு சுவை சேரும்போது அதனுடைய ருசி வந்து அதிகமாகுதுங்க. ப்ளஸ் வந்து ரொட்டினா நம்ம உப்பு போட்டுடணும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெயை வந்து கடைசி ப்ரொசீஜராக நல்லெண்ணெயை எடுத்து பச்சை நல்லெண்ணெயை சுற்றி ஊற்றி விடுங்க. அப்போ வந்து அந்த அரோமாவும் சரி அந்த பிளெண்டிங்கும் சரி அந்த டேஸ்ட்டை ஒரு ரிச் லெவலுக்கு போகுங்க. நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. உங்களுக்கே அது மாதிரி ஆசை நிறைய வரும். நீங்கள் இப்போ அதை வந்து இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கீங்களா? எனக்கு அப்படியே கிச்சன் ஃபுல்லாக வாசனை அப்படி நிற்கிதுங்க. எனக்கு ஆசையாக கூட இருக்குது வாயில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளறி அந்த தீயை வந்து ஒரு மாடரேட்டாக வச்சு அது நல்லா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே அறுசுவையும் பிளெண்ட் ஆகுதுங்க. இங்கே இந்த நார்த்தங்காய் பச்சடியில் உள்ள ஸ்பெஷலே அதுதாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் ஊரில் இதை வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வைப்பாங்க. இது நாகர்கோயில் ஊருக்குன்னே உள்ள தனி ஸ்பெஷல் நார்த்தங்காய் பச்சடிங்க. வீட்டில் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கட்டாயம் வைப்பாங்க. ஃப்ரைடேஸில் நிறைய பேர் கஸ்டம் பண்ணுவாங்க. இது மாதிரியெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் உங்களுடைய கமெண்ட்டுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.